அண்ணா அறிவாலயத்துக்கும் சத்தியமூர்த்தி பவனுக்கும் இடையிலான உறவு இப்போ ஒரு மெல்லிய நூல்ல தொங்கிட்டு இருக்கு. இனியும் பணிந்து போக முடியாதுன்னு டெல்லி மேலிடம் எடுத்திருக்கிற ஒரு அதிரடி முடிவு தமிழக அரசியலையே தலைகீழா மாத்த போகுது. அது என்ன முடிவு, ஸ்டாலினின் அடுத்த பிளான் என்ன அப்படின்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். விஜயினுடைய தாவேக களம் இறங்கினதுக்கு அப்புறம் திமுக கூட்டணியில விரிசல் ஆரம்பம் ஆகிடுச்சு. ஆட்சி அதிகாரம், அமைச்சரவையில பங்கு, கடந்த தேர்தல்களை மாதிரி வெறும் ஆட்சிக்கு ஆதரவு அப்படின்ற பாலிசிக்கு இந்த முறை ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைக்க சொல்லியிருக்காராம். ஆனா தனி பெரும்பான்மைன்னு ஸ்டாலின் பிடிவாதம் பிடிக்க கை சின்னம் இப்போ டிவிகே பக்கம் சாய வாய்ப்புள்ளதா பேசப்படுது. ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போனா ஸ்டாலினின் பிளான் பி என்னவா இருக்கும்? காங்கிரஸ் வெளியேறினா திமுகவுக்கு பெரிய தலைவலி குறையும் அப்படின்னு தான் அறிவாலயத்தின் உடன்பிறப்புகள் நினைக்கிறாங்க. பொதுவா 30-40 இடங்களை காங்கிரஸுக்காக திமுக ஒதுக்கும். அந்த இடங்கள் மிச்சமானா திமுக சுமார் 200 தொகுதிகளில் நேரடியா உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுவாங்க. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க இதுதான் சரியான வழி அப்படின்னு திமுக ஒரு பக்கம் கணக்கும் போடுறாங்க. காங்கிரஸ் இல்லாத வெற்றிடத்தை நிரப்ப திருமாவளவனின் விசிக மற்றும் பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிகவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருவாங்க. தலித் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை விசிக பார்த்துப்பாங்க. கேப்டன் விஜயகாந்தினுடைய வாக்கு வங்கிய தேமுதிக பார்த்துக்கும். ஆனா காங்கிரஸ் வெளியேறி விஜய் கூட போனா தேசிய கட்சிகளிடம் தமிழகத்தை தாரை வார்க்கும் நடிகரின் அரசியல் அப்படின்னு திமுக தனது பிரச்சாரத்தை திசை திருப்பவும் வாய்ப்பு இருக்கு. நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், அவங்க டெல்லியின் கையாட்கள் அப்படின்னு திராவிட மாடல் சென்டிமெண்ட்டை வச்சு எமோஷனல் அட்டாக் செய்யவும் பிளான் தயாரா இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கோ இல்லையோ, சில மாவட்டங்களில் அவங்களுடைய பாரம்பரிய வாக்குகள் முக்கியம். அதை ஈடுகட்ட காங்கிரஸ்ல இருக்கும் அதிருப்தி நிர்வாகிகளை இப்பவே இழுப்பதற்கான வேலைகளையும் திமுகவினுடைய ஐடி விங் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கவனிக்க தொடங்கி இருக்காங்களாம். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா அது திமுகவின் வாக்குகளை பிரிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக தனித்து 200 இடங்களை நின்னா ஜெயிக்க முடியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.